சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். என் அன்பார்ந்த குழந்தைகளுக்கு அன்பு காலை வணக்கம். காலை வணக்கம் குழந்தைகளா. என்ன குழந்தைகளா, இதுக்கு முந்தைய வகுப்புல நம்ம என்னென்னலாம் பார்த்துட்டு இருந்தோமா? உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், இந்த 3 தான் பார்த்துட்டு இருந்தோம். கடைசி வகுப்புல நாம பார்த்தது உயிர்மெய் எழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்துக்கள்ல முதலாவது 6 எழுத்துக்கள் பார்த்திருந்தோம் இல்லைங்களா? உயிர்மெய் எழுத்துக்கள் நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? எப்படி கிடைக்குது? ஒரு மெய் எழுத்துடன் ஒரு உயிரெழுத்து இணையும் போது நமக்கு கிடைப்பதுதான் உயிர்மெய் எழுத்து இல்லையா? மெய்யெழுத்துடன் உயிரெழுத்துக்கள் சேர்வதால் உயிர்மெய் எழுத்துக்கள் உருவாகின்றன. இதுதான் பார்த்திருந்தோம் இல்லைங்களா? முதலாவது 6 உயிர்மெய் எழுத்துக்களை பார்த்துட்டோம். என்ன எழுத்துக்கள் அது? கா, ங, ச, ஞ, ட, ந. இந்த 6 உயிர்மெய் எழுத்துக்கள் தான் பார்த்தோம். அடுத்ததா வர 6 உயிர்மெய் எழுத்துக்களை இன்றைய வகுப்புல பார்க்க போறோம். என்ன அடுத்த 6 உயிர்மெய் எழுத்துக்கள்? த, ந, ப, ம, ய, ர. இந்த 6 உயிர்மெய் எழுத்துக்களை தான் நம்ம இன்றைய வகுப்புல பார்க்க போறோம். என்ன குழந்தைகளா, எல்லாரும் தயாரா இருக்கிறீங்களா? அது மட்டும் இல்லாம நான் சொல்றத கவனமா கேட்கணும். நீங்க கவனமா உங்க காதுகளால கேட்கும் போது மட்டும்தான் உங்களால சரியான பதில கொடுக்க முடியும். நான் உச்சரிக்கிற வார்த்தையும் நான் எழுதுற எழுத்தையும், உச்சரிக்கிற எழுத்தோ சொல்லோ வார்த்தையோ எழுதுற எழுத்துக்களோ கவனிக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு சரியான பதில் கிடைக்கும் இல்லைங்களா? அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்? கவனிக்கணும். அதை மட்டும்தான் செய்யணும். இப்ப பாருங்க, உங்களுக்கு எப்படி அடுத்த உயிர்மெய் எழுத்துக்கள் கிடைக்குதுன்னு நான் சொல்ல போறேன். கவனமா பாருங்க. இப்ப அடுத்த உயிர்மெய் எழுத்துக்கள் நமக்கு என்னன்னா தா இல்லையா? தான்ற உயிர்மெய் எழுத்துக்கள் தானே நமக்கு கிடைக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? இத்து. இத்தின்ற ஒரு மெய்யெழுத்துடன் கூட்டல் ஆ என்ற ஒரு உயிரெழுத்து இணையும் போது கிடைப்பதால் இணைவதற்கான குறி ஈக்குவல். இத்தின்ற ஒரு மெய்யெழுத்துடன் ஆ என்ற ஒரு உயிரெழுத்து இணைவதால் நமக்கு கிடைப்பது என்ன? உச்சரிங்க. இத்தா. இத்தா. என்ன கிடைக்குது? தா. அடுத்தது பாருங்க, அடுத்த உயிர்மெய் எழுத்து நமக்கு என்ன வேணும்? நா. அப்ப என்ன போடணும்? இன் கூட்டல் ஆ. இன் கூட்டல் ஆ. உச்சரிங்க. இன் நா. இன் ஆ. இன் நா. அப்ப என்ன கிடைக்குது? நான்ற ஒரு உயிர்மெய் எழுத்துக்கள் கிடைக்குது. அடுத்தது என்ன நமக்கு கிடைக்கணும்? பா. அப்போ இப்பென்ற மெய்யெழுத்துடன் கூட்டல் ஆ என்ற உயிரெழுத்து இணையும் போது நமக்கு கிடைப்பது இப்தா. இப்தா. தா. நமக்கு கிடைப்பது பா என்ற உயிர்மெய் எழுத்துக்கள். அடுத்த உயிர்மெய் எழுத்துக்கள் நம்ம என்ன பார்க்க போறோம்? மா. இம் என்ற மெய்யெழுத்துடன் கூட்டல் ஆ என்ற உயிரெழுத்து இணையும் போது மா. 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 மா என்ற உயிரெழுத்து நமக்கு உயிர்மெய் எழுத்து நமக்கு கிடைக்கும். அடுத்தது யா என்ற உயிரெழுத்து நமக்கு வேணும். அப்போ இ கூட்டல் ஆ. இ யா. இ யா. என்ன கிடைக்குது? யா என்ற உயிர்மெய் எழுத்து நமக்கு கிடைக்குது. அடுத்ததா கடைசியா நம்ம என்ன பார்க்க போறோம் இன்றைய வகுப்புல? ரா. ரா என்ற உயிர்மெய் எழுத்து நமக்கு தேவை இல்லையா? அப்போ இர் ஆ. இர் ஆ. இர் ஆ. இர்ரா. இர்ரா. என்ன கிடைக்குது? ரா என்ற உயிர்மெய் எழுத்து. அவ்வளவுதான் குழந்தைகளா. உயிர்மெய் எழுத்துக்களை உச்சரிக்கும் போதுதான் நமக்கு கரெக்டான எழுத்து கிடைக்கும். மெய்யெழுத்தையும் உயிரெழுத்தையும் இணைக்கும் போது மட்டும்தான் கரெக்டான உயிர்மெய் எழுத்து நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா? அதுக்கு நீங்க என்ன பழகணும்? உச்சரித்து பழகணும். மெய்யெழுத்தையும் உயிரெழுத்தையும் உச்சரித்து பழகும் போது மட்டும்தான் சரியான உயிர்மெய் எழுத்து நமக்கு கிடைக்கும். சரி குழந்தைகளா, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? முதலாவதா என்ன பார்த்தோம்? தா.
தாய் என்ற உயிர்மெய் எழுத்துக்கு என்ன பொருத்தமான படங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தோம். தால நீங்க என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்ல முடியும்? தட்டு சொல்லலாம், தண்ணீர் சொல்லலாம், தவளை, இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அடுத்த உயிர்மெய் எழுத்துக்கள் என்ன? நா. நாக்கு என்ன சொல்லலாம்? நாற்காலி, நண்டு, அப்புறம் நான்குன்றது எழுத்துக்கள், எண்கள், அத கூட நீங்க நால சொல்லலாம். அடுத்தது என்னது? தா, நா, பா. பால என்னென்ன சொல்லலாம்? பால் சொல்லலாம், பந்து, இந்த மாதிரி உங்களுக்கு நிறையவே கொடுத்திருக்காங்க. உங்க புத்தகத்துல கொடுத்துக்கிறது பம்பரம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்? மா. மாக்கு நீங்க நிறையவே சொல்லலாம். மான், மயில், மரம், இந்த மாதிரி நிறையவே இருக்கு இல்லைங்களா? அடுத்தது என்ன? யா. யாக்கு உங்களுக்கு கொடுத்துக்கிற படம் என்ன பாருங்க? முயல். அடுத்தது பேர்ல எல்லாம் கூட யா வரும். கயல், அந்த மாதிரி நிறையவே உங்களுக்கு படங்கள் உங்களுக்கு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா விலங்குகள்லயும் நிறைய அந்த மாதிரி வார்த்தைகள் வருது. கடைசியா நம்ம இப்ப பார்க்க போறது ரா. ராக்கு உண்டான படம் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க உங்க புத்தகத்துல? குரங்கு. என்னது? குரங்கு. தா, தட்டு, ந, நண்டு, பா, பம்பரம், யா என்ன கொடுத்திருக்காங்க? யாக்கு மாக்கு மயில், யா முயல், ர குரங்கு. இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளோ உங்களுக்கு தெரிஞ்ச விலங்குகள் பெயரோ இல்ல வேற எந்த பெயரோ சொல்லி பாருங்க. அந்த எழுத்துல வர்ற மாதிரி சொல்லி பாருங்க. நன்றி குழந்தைகளா.